எசுரூனின் இறைவனைப் போல் எவரும் இல்லை. அவர் உனக்கு உதவிட வானங்களின் வழியாக மாட்சியுடன் மேகங்கள் மீது ஏறி வருவார். இணைச்சட்ட நூல் 33வது அதிகாரம் 26வது இறைவசனம். இறைவிசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 869 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரேல் மக்களை ஆகாபு என்கின்ற அரசன் ஆண்டு வந்தான். இவன் சீதோனிய மன்னனின் மகள் ஈசபேலை மணந்து கொண்டான். அந்த ஈசபேல் போலி தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு பெண். அந்த சீதோனிய மக்களுடைய எண்ணப்படி பாகால் என்கின்ற கடவுளே உலகத்திற்கு மழை தருவார் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே தன்னுடைய மனைவியை மகிழ்விப்பதற்காக உண்மை கடவுளான யாவேயை புறக்கணித்து பாகாலுக்கு ஆகாபு அரசன் கோவில் கட்டி பலிபீடம் கட்டி விழா எடுத்து கொண்டாடினான். முதல் அரசராம் புத்தகத்திலே 16வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆட்சி செய்த எல்லா அரசர்களையும் விட ஆகாபு ஆண்டவருக்கு மிகுந்த சினமூட்டினான். அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லா அரசரையும் விட நிறைய தப்பு செய்கிறான். ஆண்டவருக்கு அவன் சினமூட்டியதால் எலியா வழியாக கடவுள் வறட்சியை, பஞ்சத்தை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுதான் இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். தன்னை படைத்த கடவுள் மேல் பற்றில்லாமல் போலி தெய்வங்களை உருவாக்கி கொண்ட அந்த அரசனுக்கு இறைவன் கொடுத்த எச்சரிக்கை தான் என்று வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்மை படைத்தவருக்கு நம்மை பராமரிக்க தெரியும். எலியா அந்த ஆகாபு அரசனுக்கு வாக்கு சொல்லுகிறார். வரும் ஆண்டில் நான் சொல்லும் வரை மழையோ பனியோ இருக்காது. எந்த தெய்வம் உனக்கு மழை தரும்னு நீ சொன்னியோ அந்த தெய்வம் உனக்கு மழை தராது. இணைச்சட்ட நூலில் 28வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் உனக்கு ஆசி வழங்கவும் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார் என்பதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு செய்தி. அந்த வாக்கு செய்தியை இந்த அரசன் மறந்தான். தன்னை படைத்த கடவுளை மறந்து பற்று இல்லாமல் போலி தெய்வத்தை வழிபட்டதால் அவனோடு சேர்ந்து அந்த நாட்டிற்கும் பஞ்சம் உருவாகிறது. ஆனால் இறைவன் மீது பற்று கொண்டிருந்த எலியாவை யோர்தானுக்கு அப்பாலுள்ள கிரீத்து ஓடை அருகிலே கடவுள் பாதுகாக்கிறார். அவருக்கு உதவி செய்கிறார். தன்மீது பற்று கொண்டு வாழுகின்ற மனிதனை இறைவன் எந்நாளும் பாதுகாக்கிறார். அவனுக்கு எப்போதும் உதவி செய்கிறார். காகங்கள் வழியாக அப்பத்தையும் இறைச்சியையும் அன்றாடம் கடவுள் எலியாவுக்கு உணவாக கொடுத்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய திருப்பாடல் 121 தலைப்பை வாசித்தோம் என்றால் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று தலைப்பிடப்பட்டு மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று தாவீது அரசன் மிக அற்புதமாக அந்த பாடலை பாடுவார். சவுலுக்கு பயந்து ஓடி
வனாந்தரத்திலே குகையிலே அடைபட்டிருந்த போது, போர்க்களத்திலே சண்டையிட்ட போதும் கடவுளின் பாதுகாப்பு வேண்டும், கடவுளின் உதவி வேண்டும் என்று சொல்லி தாவீது அரசர் பாடிய அற்புதமான பாடல். நான் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் கடவுள் என்னை காத்திருள்வார், எனக்கு உதவி செய்வார் என்று அவர் பாடிய அந்த அற்புதமான பாடல். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, எசாயா புத்தகத்திலே 31வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பறக்கும் பறவை போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார், பாதுகாத்து விடுவிப்பார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இறைவன் மீது பற்று கொண்டு நாம் ஆளுகிற போது கடவுளின் பாதுகாக்கும் பிரசன்னம் பறக்கும் பறவை போல நம்மை சுற்றிலும் எப்போதும் இருக்கும். திருப்பாடல் 18 6 மற்றும் 9 ஆகிய வசனங்களை நாம் இப்படி வாசிக்கிறோம். தாவீது அரசர் பாடுகிறார், என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலிலிருந்து என் குரலை அவர் கேட்டார். வானை தாழ்த்தி எனக்காக கீழிறங்கினார், கெருபு மீது ஏறி பறந்து வந்தார், காற்றை ரெக்கையாக கொண்டு விரைந்து வந்தார் என்று அந்த பகுதியிலே தாவீது அரசர் பாடுகிறார். இறைவன் மீது உண்மையான பற்று கொண்டு நாம் வாழுகிற போது அவர் வானை தாழ்த்தி கீழிறங்கி கெருபு மீது ஏறி பறந்து வந்து விரைந்து வந்து கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். எசாயா புத்தகத்திலே 64வது அதிகாரத்திலே 4, 5 அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றுகின்ற கடவுள் உண்மையன்றி வேறு யார்? சாமி மேல முழு பக்தியோடு மொழி பற்றோடு இருக்கிற போது அவரை போல செயலாற்றுகின்ற கடவுள் வேறு யாரும் இல்லை என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, இறைவன் மீது பற்று கொண்டு வாழுகிற போது எலியாவை பாதுகாத்து அவருக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் உதவி செய்கிறார். இந்த நாளிலே இந்த இடத்திலே நீங்கள் கடவுள் மீது பற்று கொண்டு கூடி சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ நபர்கள் இறைவன் மீது பற்று கொண்டு ஊடகங்கள் வழியாக, இணையதளம் வழியாக, தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு உதவிட ஆண்டவர் வானை தாழ்த்தி கீழிறங்கி கெருபு மீது ஏறி பறந்து வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் கண்டிப்பாக சத்தியமாக செய்வார். யோவேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமிலுள்ள ஓடைகளெல்லாம் பாய்ந்து ஓடும், யோர்தானின் ஆறுகளெல்லாம் நிரம்பி வழியும் என்று அந்த பகுதியிலே கடவுள் கர்ச்சனை செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும். இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற கடவுளின் பராமரிப்பை உணர்ந்து கடவுளே எனக்கு உதவி செய்யும், கடவுளே என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருடைய இல்லத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து, ஆரோக்கிய தாயின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஆசீர்வாதமாக புறப்பட்டு வந்து நிரப்பும். உங்கள் ஆசைகளையும் தேவைகளையும் கண்டிப்பாக கடவுள் நிறைவேற்றி தருவார். மகிழ்வோடு வாழுங்கள்.